Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்டிஸ் vlog. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இன்றைக்கி சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீட்ரூட் தயிர் குழம்பு. இது தயிர் பச்சடின்னு சொல்லலாம். தயிரில் பீட்ரூட் போட்டால் எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுடுற சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் கொத்தமல்லி சாதம், புதினா சாதமெல்லாம் செய்கிறப்ப ஆனியன் ரைத்தாக்கு பதிலாக இந்த பீட்ரூட் ரைத்தாவை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து மேலே இருக்கிற தோலை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க. பெரிய ஸ்லைஸாக இல்லாமல் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி துருவி வச்சுக்கோங்க. நான் 4 ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்துகிட்டு கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனால் ரைஸில் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது தயிர் புளிக்காமல் இருக்கணும். ஃப்ரெஷ் தயிராக இருந்தால் சூப்பராக இருக்குங்க. தயிருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேங்க. காரத்துக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பீட்ரூட் இதில் ஆட் பண்ணுங்க. பீட்ரூட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரே மாதிரி நம்ம பீட்ரூட் செஞ்சு சாப்பிட்றத விட கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பீட்ரூட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. பீட்ரூட் நல்லா வெந்து வரணும். கொத்தமல்லி சாதம், புதினா சாதத்துக்கு நீங்கள் ஆனியன் ரைத்தாக்கு பதிலாக இந்த பீட்ரூட் ரைத்தாவை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பீட்ரூட் வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு தான் நம்ம தயிரை ஆட் பண்ணுங்க. சூடாக இருக்கையில் ஆட் பண்ணிடாதீங்க தயிரை. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதில் தயிரை ஆட் பண்ணிக்கலாங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃபைனலாக இதில் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட பீட்ரூட் தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சுடுற சாதத்தில் தாங்க சர்வ் பண்ணுறேன். இந்த சூப்பரான டேஸ்டான பீட்ரூட் தயிர் குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஸ் எதுவும் தேவையில்லைங்க. நீங்கள் சிப்ஸோடு சர்வ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்டிஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.